ஒருமுறை பார்வதி தேவிக்கு சிவன் மேல சந்தேகம் வந்துச்சான். படியளக்கும் தொழில முறையா செய்யறாரா அப்படின்னு. உடனே 2 கருப்பெரும்புகளை பிடிச்சு ஒரு பாத்திரத்துல போட்டு மூடிட்டாங்க. எப்படி உணவு தராரு சிவன் பார்க்கலாம் அப்படின்னு. மறுநாள் காலையில படியளக்கும் தொழில் முறையா செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, நீ அடைச்சு வச்ச 2 எறும்புகளுக்கும் சேர்த்து படி அளந்துட்டேன் அப்படின்னு ஈசன் குறும்புத்தனமா சொன்னாராம். ஓடி போய் பார்த்தா அந்த எறும்புகள் சுறுசுறுப்போட இருந்ததா, சில அன்னப்பருக்கைகளும் இருந்தது. சிவன் சிரிச்சுக்கிட்டே, உன்னுடைய மகன் விநாயகன் உன்னை பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னாராம். போய் பார்த்தா அவர் அப்படியே மெலிர்ந்து போயிருந்தாராம். என்னாச்சு விநாயகா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க செய்த பாவத்தின் பலனை நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய அன்னத்தை எறும்புகளுக்கு தானமா கொடுத்துட்டு அதுங்களோட பசியை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் விநாயகர். பார்வதி கண் கலங்கி விநாயகரையும் அழைச்சிட்டு சிவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அதாவது பக்தியில சந்தேகம் இருக்க கூடாது, அதே மாதிரி பெற்றவர்கள் செய்யும் பாவத்தின் பலனை பிள்ளைகள் அனுபவிக்கணும், அதுக்காக நான் நடத்திய நாடகம் தான் சொன்னாராம் சிவன். எறும்புகள் கிட்ட மீதி இருந்த அன்னத்தை விநாயகர் உண்ட பழைய நிலைமைக்கு வந்தாராம்.